Hi, hello friends. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவல்லி பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேஸை பற்றி சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ். பிகாஸ் இதில் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இருக்குது குழந்தைங்களுக்கு. ப்ளஸ் ரைட்ஸே அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேஸ்னால் அது கண்டிப்பாக ஹவல்லி பார்க்காக தான் இருக்கும். ஸோ இதில் எல்லா குழந்தைங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது, பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது இன்னொரு கேட், ஹவல்லி பார்க்கோட இன்னொரு கேட்டோட என்ட்ரன்ஸ் இது. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ட்ரீம் லேண்ட் மாதிரி தான் இருக்கும். நிறைய லைட்ஸு எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். குவைத் லைஃப்பை பற்றி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரொட்டீன் லைஃபாக தான் இருக்கும். தினமும் டியூட்டிக்கு போகணும், வீட்டில் குக் பண்ணணும், நெக்ஸ்ட் டே போகணும், இப்படி தான் ரொட்டீனாக இருக்குமே தவிர அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம ஹவல்லி பார்க்கை விசிட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இந்த கலர்ஸ், இந்த லைட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி வருவோம் நாங்கள். இங்கே நிறைய புக் ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான புக்ஸ், சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டோரி புக்ஸ், எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஷாப்பும் ஒரு பெரிய பிக் ஷாப். ஸோ இப்போ என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த பிளேஸ் ஒரு மாதிரி ஹெவன் மாதிரி தான். ஸோ ஃபுல் லைட்டு, கொஞ்சம் நல்லா ஸ்பேஸு. இந்த ஃபேனை பற்றி சொல்லணும்னா ஸ்பெஷலாக இப்போ குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்மர். ஸோ அதனால் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த ஏர் ஃபேனில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வாட்டர் ஸ்ப்ரே, ஸோ இந்த ஹியூமிடிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு, அந்த ஹாட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ எல்லாருமே இங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை க்ரௌட் இல்லை, ஏன்னா சம்மருங்கிறதுனால. ஈவினிங் நாங்கள் போகும்போது ஒரு அரவுண்டு 7:30 to 8 ஆகிடுச்சு. பட் அப்படி இருந்தோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால நிறைய பேர் வரல இந்த பிளேஸ்க்கு. பட் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போக போக பார்த்திங்கன்னா சம்மர் கம்மியான உடனே நிறைய பேர் ரொம்ப க்ரௌடாகவும் இருக்கும் சில டைம்ஸு, எஸ்பெஷலி ஆன் வீக்லி டேஸில். நாங்கள் போகிறது வீக்லி டேஸ் கிடையாது. ஸோ அதனால் க்ரௌட் ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைடை. இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இங்கே ஒரு மாதிரி நம்மளே சின்ன குழந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். இந்த ரைட் பார்த்திங்கன்னா எல்லாருமே லேடிஸ் தான் இருக்காங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே மிக்ஸ் இது பண்ணி போகலாம். ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, லேடிஸ் தனியாக போகணும், ஜென்ட்ஸ் தனியாக போகணும் அப்படிலாம் கிடையாது. பட் இங்கே ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் ஒரு ரைட் போனோன்னா நீங்கள் அந்த ரைடுக்கான மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்க ரீச் ஆனால் மட்டும்தான் உள்ளே ரைடு இது பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஒருத்தர் இப்போ இந்த ராட்டினத்துலலாம் பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 பீப்புள் ஆக்குபை பண்ணலாம். பட் அப்படி இருந்தாலும் ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொல்லி பே பண்ணாலுமே அந்த ஃபுல் ரைடு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம வெயிட் பண்ணி போகணும் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே ஈச் கேமுக்குமே ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இருக்கும். அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 750 ஃபில்ஸ், 250 ஃபில்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஊர் காசுப்படி பார்த்திங்கன்னா 70 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ்லேருந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஆரம்பிக்குது. எல்லா ரைட்ஸ்லுமே ஏஜ் லிமிட் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஏஜ் லிமிட், ஒரு சில ரைட்லாம் பார்த்திங்கன்னா ஹைட் வச்சுலாம் இருக்கும். ஸோ இங்கே அந்த கேட்டகரி வைஸில் தான் உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைடில் நீங்கள் பே பண்ணுறது கேஷாக நீங்கள் பே பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் கார்டில் இருந்தும் நீங்கள் பே பண்ண முடியாது. இந்த ப்ளே பண்ணுறதுக்கான இந்த கிரவுண்ட் ஹவல்லி பார்க்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கார்டு, எப்படி சூப்பர் மார்க்கெட்டில் பேங்க்லலாம் கார்டு மாதிரி கொடுக்குறாங்களோ, ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி, அதே மாதிரி இங்கேயும் ஹவல்லி கார்டுன்னு சொல்லி ஒரு கார்டு. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்யூச்சர் கிட் கார்டு அந்த மாதிரி கார்ட்ஸ் நமக்கு தருவாங்க. அந்த கார்டில் நீங்கள் எவ்வளோ அன்லிமிட்டட் வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிட்டு அந்த கேஷை நீங்கள் ஒவ்வொரு கேமுக்கும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட்னு பார்த்திங்கன்னா 1 KDலேருந்தே ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் எனி அமௌண்ட் நீங்கள் பண்ணிக்கிறலாம். எந்த ரைட்லேயுமே என்னோடய கிட் அலௌவ்டு கிடையாது. பிகாஸ் அவங்க ரொம்ப சின்னவங்க, அவங்களுக்கு இப்போ தான் 4 இயர்ஸ் ஆகுது. இந்த ரைடு எல்லாமே கொஞ்சம் ஹை ஸ்பீட், கொஞ்சம் அடல்ட்டுக்கான ஒரு ரைடு தான் இது. பார்க்கலாம், எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான கிட்ஸுக்கான
டாய்ஸு, புக்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற விஷயம் வந்து நிறைய இருக்குது. இது வந்து அவுட்டரில் உள்ள ஒரு கிரவுண்டில் உள்ள எல்லா செட்டப்பும் ரைடுக்கான செட்டப். இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க வந்து விளையாடலாம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா, என்னோடய குழந்தை விளையாடுற ஒரு சின்ன ஏஜ் உள்ள குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு செப்ரேட் ஏரியா இருக்குது, ஒரு மாதிரி இன்னர் கிரவுண்டு மாதிரி. ஸோ அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. அங்கே நிறைய ஈட்டபிள் ஐட்டம்ஸ், உங்களுக்கு ஃபுட் எல்லாமே கிடைக்கும். இப்போ நாங்கள் அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். அதோட பிளேஸ் தான் ஃபன் ஃபஸ்ட்டு போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு இந்த இடத்த பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம், ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். அம்மா அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரவுண்டு. ஸோ இந்த கேம் விளையாடுறது, எதில் போய் உட்கார்றது எதுவுமே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு எல்லா இடத்தையும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். இது குழந்தைங்களுக்கு அப்படின்னும் சொல்லிட முடியாது. இங்கே பாருங்கள், எல்லாருமே பெரியவங்கலாம் வந்து இதில் விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி. ஸோ இந்த கேம்லலாம் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதிரி லேபிளில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வச்சு அந்த ஷீட் வந்து வரும். அதை எடுத்துகிட்டு போய் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கொடுத்து தனியாக உங்களோட கிஃப்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். என் பொண்ணுக்கு விளையாட தெரியாது, பட் ஈவந்தோ வந்து எல்லாத்தையும் வந்து லைட்லாம் பார்க்கறதுக்கு வந்து அவளுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுனால என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ரைடு வரதுக்காக தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், வெறும் 4 கிட் தான் இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைகளுக்கான கார் கேம்ஸு. இந்த லைட்டு ரொம்ப அட்ராக்டிவான லைட்டு. ஸோ அதோட அட்மாஸ்பியரும் பார்த்திங்கன்னா க்ரீன் லீவ்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு மாதிரி அழகான ஒரு அட்மாஸ்பியர். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப இந்த லைட்டு தான் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குவைத்தை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம்.